இப்ப நாங்க முதலாவது சீர் செய்வதற்கான முதலாவது அடிப்படைக்கு வரோம். அப்ப நாங்க இதுல இன்னொரு விஷயம், அந்த தரவு முரண் பிரச்சனைகளை இந்த அட்டவணைகளை அடிப்படையாக கொண்டவங்களுக்கு விளங்கப்படுத்தவும் உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு டேபிள் ஒன்றை தந்து இதுல தரவு முரண்களை எங்களுக்கு விளக்குக என்று சொன்னா, இப்ப நான் இன்ன சொல்லுகின்ற உதாரணங்களை முறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு விளக்க தெரிஞ்சிருக்கும். அது எங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு வினாவாக என்ன செய்யலாம், எங்களுக்கு வரலாம். இப்ப அடுத்த ஆளுக்கு நாங்க வாரோம் செயல் சார்புகளுக்கு வாரோம். செயல் சார்புகள் கேட்டால் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு நாங்க சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே நாங்க பார்த்தோம் தொடர்புடைமையை நாங்க பார்த்தோம் இல்லையா? தொடர்புடைமை என்று சொன்னா அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்க என்னென்று பார்த்தோம், தொடர்புடைமை என்று நாங்க பார்த்தோம். அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்க என்னென்று பார்த்தோம், தொடர்புடைமை என்று நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னு கேட்டால் இதுல செயல் சார்புகளை நாங்க பார்க்க போறோம். செயல் சார்புன்னு சொன்னா ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய பண்புகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்க சொல்லுவோம். அட்டவணையில உள்ள பண்புகளுக்கு இடையிலான தொடர்பை சொல்லுவோம். அட்டவணையில 2 வகையான பண்பு இருக்கலாம். ஒன்று முதன்மை சாவி பண்பு, முதன்மை சாவி பண்பு. 2 நாங்க சொல்லுவோம் முதன்மை சாவி அல்லாத பண்பு, முதன்மை சாவி அல்லாத பண்பு. இப்ப பண்புகளுக்கு இடையிலான தொடர்பு ஒன்று நாங்க சொல்லுகின்ற பொழுது முதன்மை சாவி பண்புக்கும் முதன்மை சாவி அல்லாத பண்புகளுக்கும் இடையிலான இணைவாக இருக்கும். என்னன்னு சொல்லுவோம், முதன்மை சாவி பண்புக்கும் முதன்மை சாவி அல்லாத பண்புகளுக்கும் இடையிலான தொடர்பைத்தான் நாங்க செயல் சார்புன்னு நாங்க சொல்லுவோம். செயல் சார்புனா என்னையா, முதன்மை சாவி பண்புக்கும் முதன்மை சாவி அல்லாத பண்புகளுக்கும் இடையிலான தொடர்பை நாங்க என்னென்னு சொல்ல போறோம், எங்களுக்கு இந்த செயல் சார்புகள் என்று நாங்க சொல்ல போறோம். அப்ப நாங்க செயல் சார்புகள் கேட்டா நாங்க பொதுவாக சொல்லுவோம் அட்டவணையில் உள்ள பண்புகளுக்கு இடையிலான தொடர்பை சொல்லுவோம். அப்ப அட்டவணையில எங்களுக்கு 2 வகையான பண்புகள் இருக்கு. ஒன்று முதன்மை சாவி பண்பு, 2 முதன்மை சாவி அல்லாத பண்போடு நாங்க பார்க்கலாம். அப்ப செயல் சார்பு சொல்லக்குள்ள முதன்மை சாவி பண்புக்கும் முதன்மை சாவி அல்லாத பண்புகளுக்கும் இடையிலான தொடர்பாக எடுக்கலாம். இப்ப நாங்க இத ஒரு உதாரணமாக நாங்க பின்வருமாறு காட்டுவோம். என்ன, இப்ப ஸ்கூல்ல எங்களுக்கு 1000 மாணவர்கள் இருக்கிறார்கள் வைங்களேன். இப்ப அதுல இண்டெக்ஸ் நம்பர், எங்களுக்கு நேம், அட்ரஸ், டிஓபி என்று சொல்லக்கூடிய பண்பு இருக்குன்னு வைங்களேன். இப்ப இதுல எந்த பண்புகள் தனித்துவமானதாக இருக்கும், இண்டெக்ஸ் நம்பர் தனித்துவமாக இருக்கும். இப்ப இண்டெக்ஸ் நம்பர் 1 2 3 4 5 6 7 ஒரு 1000 இருக்குன்னு வைங்களேன். இப்ப இண்டெக்ஸ் நம்பர் 4 கோல் பண்ணினோம்டா அவன் பேர், அவன் அட்ரஸ், டிஓபி, ஜெண்டர் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாம 6 கோல் பண்ணினோம்னு சொன்னா வேற நேம், வேற அட்ரஸ், வேற டிஓபி, வேற ஜெண்டர் எங்களுக்கு கிடைக்கும். இண்டெக்ஸ் நம்பர் 1000 சொன்னா எங்களுக்கு நேம் வேறையாக, அட்ரஸ் வேறையாக, டிஓபி வேறையாக, ஜெண்டர் வேறையாக எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இண்டெக்ஸ் நம்பர் பெறுமதியை மாத்த அதுக்கேத்த மாதிரி நேமும் அட்ரஸும் டிஓபியும் ஜெண்டரும் மாறதா இல்லையா? அப்ப நாங்க சொல்லுவோம் இண்டெக்ஸ் நம்பரில் நேமும் அட்ரஸும் தங்கி இருக்குன்னு சொல்லுவோம். நாம இண்டெக்ஸ் நம்பரில் நேமும் அட்ரஸும் டிஓபியும் ஜெண்டரும் தங்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இண்டெக்ஸ் நம்பர் இங்க யாராக இருப்பார் என்று சொன்னால் எங்களுக்கு சாவி பண்பாக இருப்பார். அப்ப முதன்மை சாவி பண்பை மாத்துகின்ற பொழுது எங்களுக்கு என்ன எல்லாம் மாறும், நேம் மாறும், அட்ரஸ் மாறும், டிஓபி மாறும், ஜெண்டர் மாறும். அப்ப ஒரு மாணவனுக்காகிய பெருமானங்கள்ல எங்களுக்கு முதன்மை சாவி பண்புல என்ன எல்லாம் தங்கி இருக்கின்று கேட்டால் மற்ற பெருமானங்கள் தங்கி இருக்கலாம். அப்ப இண்டெக்ஸ் நம்பரை மாத்த என்ன எல்லாம் மாறும், எங்களுக்கு நேம், அட்ரஸ், டிஓபி, ஜெண்டர் மாறும். அப்ப நாங்க சொல்லுவோம் இண்டெக்ஸ் நம்பர் ஆனது ஏனைய பண்புகளை தீர்மானிக்கின்றது என்று நாங்க சொல்லுவோம். அல்லது ஏனைய பண்புகள் எங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரில் தங்கி உள்ளது என்று நாங்கள் சொல்லலாம்.
அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், அந்த பண்புகளுக்கு இடையிலான தொடர்பு சொல்லுவோம். அப்ப பண்புகளுக்கு இடையிலான தொடர்பு சொன்னால் முதன்மை சாவி பண்புக்கும் சாவி அல்லாத பண்புகளுக்கும் இடையிலான தொடர்பை நாங்க சொல்லுவோம் என்று கேட்டால் செயல் சார்புகள் என்று நாங்க பார்க்கலாம். இப்ப நாங்க இந்த செயல் சார்புகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது 3 வகையான செயல் சார்புகள் எங்களுக்கு காணப்படுது. எத்தனையாம்? 3 வகையான செயல் சார்புகள் எங்களுக்கு காணப்படுது. இப்ப நாங்க ஒவ்வொரு வகையையும் நாங்க என்னன்னு பார்க்க போறோம். இந்த செயல் சார்புகளை விளங்குவதின் ஊடாகத்தான் எங்கட அட்டவணையில் மேலே சொல்லப்பட்ட இந்த பிரச்சனைகள் என்ன செய்யப்படும், எங்களுக்கு சீர் செய்யப்படும். அப்ப செயல் சார்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இன்ன வருகின்ற தரவு முரண் தரவு மிகைமை பிரச்சனைகளை நாங்கள் என்ன செய்வோம், சீர் செய்வோம். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறோம். இதுல முதலாவது முழுமையான செயல் சார்பு. என்னது முழுமையான செயல் சார்பு சொன்னா, முதன்மை சாவி பண்பின் மாற்றமானது மற்ற எல்லா பண்புகளின் பெறுமதிகளை தீர்மானிக்கும் என்று சொன்னால் அவரை சொல்லுவோம் முழுமையான செயல் சார்பு. இப்ப முதன்மை சாவி பண்பு மாறும் என்று சொன்னா எங்களுக்கு எம்ப்ளாயி நேம், அட்ரஸ், எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர் என்ன செய்யும், மாறும். அப்ப எம்ப்ளாயி நம்பர்ல தான் யார் தங்கியிருக்கா, இ நேம், அட்ரஸ், டிபார்ட்மெண்ட் நம்பர். அப்ப எம்ப்ளாயி நம்பர் மாறும் என்று சொன்னா எங்களுக்கு இ நேம் மாறும், அட்ரஸ் மாறும், டிபார்ட்மெண்ட் நம்பர் மாறும். மறுதலையாக சொல்லுவோமாக இருந்தால் எம்ப்ளாயி நேம், அட்ரஸ், டிபார்ட்மெண்ட் நம்பர் என்பன எதிர தங்கியிருக்கி, எம்ப்ளாயி நம்பர்ல தங்கியிருக்கி. அப்ப 01க்கு அசர், 08க்கு ஜீசான், 02க்கு ரிஹான், 06க்கு நிஹாப் என்று சொல்லக்கூடிய பெறுமதிகள் எங்களுக்கு கொடுபடும். அப்ப இதுல வருகின்ற அட்ரஸுகளும் எதுக்கு ஏத்த மாதிரி மாறுது, அந்த எம்ப்ளாயி நம்பரினுடைய பெறுமதி மாறுகின்ற பொழுது அந்த பெறுமதிகள் என்ன செய்யும், மாறும். அப்ப எம்ப்ளாயி நம்பர்ல முதன்மை சாவி பண்புல ஏனைய எல்லா பண்புகளும் தங்கி இருக்குமாக இருந்தால் அவரை நாங்கள் சொல்லுவோம் முழுமையான செயல் சார்பு. என்னன்னு சொல்லுவோம், முதன்மை சாவி பண்புல அங்க மிச்சமாக இருக்கக்கூடிய 3 பண்புகளும் சாவி அல்லாத பண்புன்னு சொல்லுவோம். மிச்சமாக இருக்கக்கூடிய 3 பண்புகளையும் நாங்க சொல்லுவோம் சாவி அல்லாத பண்புன்னு சொல்லுவோம். அப்ப சாவி பண்புல சாவி அல்லாத எல்லா பண்புகளும் தங்கி இருக்குமாக இருந்தால் அவரை நாங்க சொல்லுவோம் முழுமையான செயல் சார்புன்னு நாங்க சொல்லுவோம். 2வதுக்கு வாரம் என்னையா, ஸ்டூடெண்ட். இப்ப இண்டெக்ஸ் நம்பர் மாறுமாக இருந்தால், இண்டெக்ஸ் நம்பர் மாறுமாக இருந்தால் மற்ற எல்லா பண்புகளினும் பெறுமதிகளும் என்ன செய்யும், எங்களுக்கு மாறும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இண்டெக்ஸ் நம்பர் மாறுமாக இருந்தால் நேம், அட்ரஸ், டிஓபி, டெலிபோன் நம்பர் என்ன செய்யும், மாறும். அப்ப இவ்விடத்தைக்கு இண்டெக்ஸ் நம்பரில் நேம், அட்ரஸ், டிஓபி, டெலிபோன் நம்பர் என்பன என்னஞ்சிருக்கி, தங்கிருக்கி. அப்ப நாங்க முழுமையான செயல் சார்பை சொல்லுவோம். முதன்மை சாவி பண்பில ஏனைய எல்லா பண்புகளும் தங்கி இருக்குமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் என்னையா, முழுமையான செயல் சார்பு. அப்ப இவ்விடத்தை பார்த்தோம், எம்ப்ளாயினுடைய நம்பர் மாறுமாக இருந்தால் ஏனைய எல்லா பெறுமதிகளிலும் பண்புகள் என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி மாறும். இண்டெக்ஸ் நம்பர் எங்களுக்கு மாறுமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நேம், அட்ரஸ், டிஓபி, டெலிபோன் நம்பர் ஆகிய பண்புகள் என்ன செய்யும், மாறும். அப்ப நாங்க சொல்லுவோம் இண்டெக்ஸ் நம்பரில் ஏனைய எல்லா பண்புகளும் தங்கி இருக்குமாக இருந்தால் அவரை நாங்கள் சொல்லுவோம் முழுமையான செயல் சார்புன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப முழுமையான செயல் சார்புன்னு சொன்னால் முதன்மை சாவி பண்பில் மற்ற எல்லா பண்புகளும் தங்கியிருக்கக்கூடிய நிலைமை காணப்படுமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் முழுமையான செயல் சார்பு. மறுதலையாக சொல்ல போனால் மற்ற ஏனைய எல்லா பண்புகளும் முதன்மை சாவி பண்பில் தங்கியிருக்கும் அல்லது முதன்மை சாவி பண்பானது ஏனைய எல்லா பண்புகளையும் தீர்மானிக்கும் என்று நாங்க சொல்லலாம். அப்ப அதற்கு 2 உதாரணம், எம்ப்ளாயி டேபிளையும் நான் ஸ்டூடெண்ட் டேபிளையும் உங்களுக்கு தந்திருக்கேன். அடுத்த நாங்க பார்க்க போறோம் என்னன்னு கேட்டால் பகுதி அளவு செயல் சார்பு. இப்ப பகுதி அளவு செயல் சார்புண்டா ஏனைய பண்புகளானது முதன்மை சாவியில் பகுதி அளவாக இருக்கும். அட்டவணையில் இருக்கக்கூடிய சாவி அல்லாத பண்புகளானது முதன்மை சாவியின் ஒரு பகுதியில் தங்கி இருக்குமானால் அவரை சொல்லுவோம் என்னையா, பகுதி அளவு செயல் சார்பு.
பகுதி அளவு செயல் சார்பை நாங்க பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரிசல்ட் சீட் அட்டவணை தரப்படுது. இதனுடைய முதன்மை சாவி என்று கேட்டால் இண்டெக்ஸ் நம்பரும் SID. இப்ப உண்மையாக அட்டவணை எப்படி தொழிற்படணும் சொன்னா, முதன்மை சாவி பண்புகளில் ஏதாவது ஒரு பெறுமதி மாறும் என்று சொன்னா மற்ற எல்லா பண்புகளினதும் சாவி அல்லாத பண்புகளின் பெறுமதி என்ன செய்யணும்? மாறணும். முதன்மை சாவி பண்பு என்ன? இண்டெக்ஸ் நம்பர் SID தானே. இந்த ரெண்டில ஏதாவது ஒன்றின் ஒரு பெறுமதி மாறுமாக இருந்தால் மற்ற சாவி அல்லாத பண்புகளின் பெறுமதிகள் என்ன செய்யணும்? மாறணும். மாறினா முழுமையான செயல் சார்பு. அப்படி மாறாம உடுமுன்னு சொன்னால் அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்க பார்க்கோம். இப்ப நீங்க பாருங்க, அப்போ இண்டெக்ஸ் நம்பரையும் SIDயும் எடுங்க. இண்டெக்ஸ் நம்பர் 14141 எடுங்க. இண்டெக்ஸ் நம்பர் 4141 எடுங்க. இண்டெக்ஸ் நம்பர் 4141 இருக்கக்குள்ள, அதாவது இண்டெக்ஸ் நம்பர் 2 ரோவுக்கும் ஒரே பெருமானமாக இருக்கக்குள்ள சப்ஜெக்ட் ஐடியை மாத்துங்க. மாத்தினா எதெல்லாம் மாறுது? எங்களுக்கு மார்க்ஸ் மட்டும்தான் மாறுது. அப்ப இண்டெக்ஸ் நம்பர் 1 இருக்கக்குள்ள சப்ஜெக்ட் ஐடிய மாத்துவமாக இருந்தால் 20 12 ஆக்கினா எது மாறுது? மார்க்ஸ் மாறுது. இப்ப நான் என்ன செய்யறேன்? முதன்மை சாவியில இன்னொரு ஆளை கொண்டாடுறேன். என்ன? சப்ஜெக்ட் ஐடிய 20 20 வச்சுட்டு நான் இண்டெக்ஸ் நம்பரை மாத்துறேன். இண்டெக்ஸ் நம்பர் என்ன செய்யறேன்? எனக்கு 1100 மாத்துறேன். அப்படி மாத்தக்குள்ள என்ன மாறுது? எனக்கு மார்க்ஸும் மாறுது, நேமும் மாறுது. எப்ப சப்ஜெக்ட் ஐடிய 1 வச்சுட்டு இண்டெக்ஸ் நம்பரை மாத்தக்குள்ள எனக்கு என்ன மாறுது? பெயரும் மாறுது, மார்க்ஸும் மாறுது. அப்ப முதன்மை சாவிகள்ல 2ல 1 நான் மாத்தக்குள்ள எந்த பண்புகள் மாறுது? மார்க்ஸ் மாறுது. நான் சப்ஜெக்ட் ஐடிய மாத்தக்குள்ளையும் மார்க்ஸ் மாறுது. நான் இண்டெக்ஸ் நம்பரை மாத்தக்குள்ளையும் மார்க்ஸ் மாறுது. ஆனா நான் இண்டெக்ஸ் நம்பரை மாத்தக்குள்ள மட்டும்தான் நேம் என்ன செய்து மாறுது. அப்ப முதன்மை சாவிங்க என்ன? இண்டெக்ஸ் நம்பரும் எங்களுக்கு சப்ஜெக்ட் ஐடியும் இணைந்துதான் என்னது? முதன்மை சாவி. ஆனா நேம் என்று சொல்லக்கூடிய பண்பு எதுல தங்கியிருக்கி? இண்டெக்ஸ் நம்பர்ல மட்டும்தான் என்ன செய்து தங்கியிருக்கி. அப்ப நாங்க சொல்லுவோம் என்னையா? நேம் என்று சொல்லக்கூடிய பண்பு முதன்மை சாவிகளில் 1 தான் தங்கியிருக்கு. என்ன? இண்டெக்ஸ் நம்பர்ல மட்டும்தான் தங்கியிருக்கு. ஆனால் முதன்மை சாவி எத்தனை? எங்களுக்கு 2 இணைந்துதான் முதன்மை சாவி. அப்ப 2ஐயும் இணைஞ்சுத்தான் நாங்க முழுமையான முதன்மை சாவி என்று சொல்லுவோம். அப்ப அதுல 1ல யார் தங்கியிருக்கா? நேம் தங்கியிருக்கார். அப்ப இவடத்தை என்ன பிரச்சனை என்று கேட்டால், முதன்மை சாவி பண்பில் முதன்மை சாவி அல்லாத பண்பானது முதன்மை சாவியில் பகுதி அளவாக தங்கியிருக்கிறது. முதன்மை சாவி அல்லாத பண்பானது எது? முதன்மை சாவி அல்லாத பண்பு நேம். முதன்மை சாவியில் பகுதி அளவாக தங்கியிருத்தல் எது? முதன்மை சாவி. முதன்மை சாவி எங்களுக்கு SID இண்டெக்ஸ் நம்பர் தான் முதன்மை சாவி. அதுல முழுமையாக நேம் தங்கியிருக்கான்னு கேட்டால் இல்லை. நேம் வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர்ல மட்டும்தான். நேம் வந்துட்டு எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர்ல மட்டும்தான் என்ன செய்யுது? தங்கியிருக்கு. அப்ப நாங்க சொல்லுவோம் முதன்மை சாவியில் முதன்மை சாவி அல்லாத பண்பானது பகுதி அளவாக தங்கியிருக்கின்றது நாங்க சொல்லுவோம். இன்னொன்றை ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். பகுதி அளவு செயல் சார்பு வரக்கூடிய அட்டவணைகள் எல்லாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு இணைந்த முதன்மை சாவியாக இருக்கும். இணைந்த சாவி பண்பாக இருக்கும். அப்படின்னா 2 பண்புகள் இணைந்து அல்லது 2க்கு மேற்பட்ட பண்புகள் இணைந்த முதன்மை சாவியாக இருக்கும். பகுதி அளவு செயல் சார்பு வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பண்புகள் இணைந்து முதன்மை சாவியாக இருக்கும். சரியா? இப்ப நாங்க 3வதுக்கு வரோம். 3வது நாங்க பார்க்கலாம் மாறக்கூடிய செயல் சார்பு. என்னது மாறக்கூடிய செயல் சார்பு சொன்னால், ஒரு அட்டவணையில் முதன்மை சாவி அல்லாத பண்பு ஆனது வேறு பண்புகளை தீர்மானிக்குமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் நாங்க மாறக்கூடிய செயல் சார்புன்னு சொல்லுவோம். என்னையா? ஒரு அட்டவணையில்
முதன்மை சாவி அல்லாத பண்புவானது வேறு பண்புகளை தீர்மானிக்குமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் நாங்க சாவி மாறக்கூடிய செயல் சார்புன்னு சொல்லுவோம். அல்லது சொல்லுவோம் முதன்மை சாவி அல்லாத பண்பில் வேறு பண்புகள் தங்கி இருக்கும் என்று சொன்னால் அவரை சொல்லுவோம் என்னையாம் மாறக்கூடிய செயல் சார். உதாரணம், இந்த எம்ப்ளாயி டேபிள பாருங்க. எம்ப்ளாயி நம்பர் மாறும் என்ன மாறும்? எம்ப்ளாயி நேம் மாறும், எம்ப்ளாயி அட்ரஸ் மாறும், டிபார்ட்மெண்ட் நம்பரும் மாறும். அப்ப ஒவ்வொரு எம்ப்ளாயும் வித்தியாசமான டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தா எம்ப்ளாயி நம்பரை கொடுக்க எது மாறும்? எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி நேம் அட்ரஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் மாறும். அப்ப எம்ப்ளாயி நம்பர் மாற என்ன மாற போதும்? எங்களுக்கு இ நேம் அட்ரஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் மாறும். இப்ப டிபார்ட்மெண்ட் நேம் எப்ப மாறும்? டிபார்ட்மெண்ட் நம்பர் மாறினா என்ன மாற போதும்? டிபார்ட்மெண்ட் நேம் மாறும். டிபார்ட்மெண்ட் நம்பர் மாறினா என்ன மாறும்? டிபார்ட்மெண்ட் நேம் மாறும். இந்த அட்டவணையின் முதன்மை சாவி என்ன? முதன்மை சாவி எம்ப்ளாயி நம்பர். இப்ப முதன்மை சாவி பண்புல இநேமும் அட்ரஸும் டெலிபோன் நம்பரும் தான் தங்கிருக்கு, டிபார்ட்மெண்ட் நம்பர் தான் தங்கிருக்கு. அப்ப எம்ப்ளாயி நம்பர்ல இநேமும் அட்ரஸும் டிபார்ட்மெண்ட் நம்பரும் தான் தங்கிருக்கு. இப்ப முதன்மை சாவி அல்லாத பண்பு யாரு? டிபார்ட்மெண்ட் நம்பர். அதுல யாரு தங்கிருக்கா? டிபார்ட்மெண்ட் நேம் தங்கிருக்கா. எங்களுக்கு என்ன வருது? முதன்மை சாவி அல்லாத பண்பு எங்களுக்கு என்ன வருது? டிபார்ட்மெண்ட் நம்பர். அப்ப டிபார்ட்மெண்ட் நம்பர் மாற எது மாறும்? டிபார்ட்மெண்ட் நேம் மாறும். அப்ப நாங்க சொல்லுவோம் என்னையாம் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆனது டிபார்ட்மெண்ட் நேமை தீர்மானிக்குன்னு சொல்லலாம். இப்ப டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்துட்டு முதன்மை சாவியா? இல்ல, அவர் முதன்மை சாவி இல்ல. முதன்மை சாவி எங்களுக்கு என்ன? பிரைமரி கீ வந்துட்டு எம்ப்ளாயி நம்பர் தான். இப்ப எம்ப்ளாயி நம்பர் முதன்மை சாவி, முதன்மை சாவி அல்லாத பண்பு டிபார்ட்மெண்ட் நம்பர். அப்ப டிபார்ட்மெண்ட் நம்பர் மாறும் என்ன மாறும்? டிபார்ட்மெண்ட் நேம் மாறும். 111 அக்கௌண்ட்ஸ், 111 அக்கௌண்ட்ஸ், 121 ஐடி, 121 ஐடி. அப்ப 111 128 121 டிபார்ட்மெண்ட் நேம் மாறுது, 121 ஒன்றானா டிபார்ட்மெண்ட் நேம் மாறும். அப்ப டிபார்ட்மெண்ட் நம்பர் மாற எது மாறும்? டிபார்ட்மெண்ட் நேம் எங்களுக்கு என்ன செய்யும்? அப்ப நாங்க அவரை பார்ப்போம் என்று கேட்டால் முதன்மை சாவி அல்லாத பண்பில் வேறு பண்புகள் தங்கி இருக்குமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் மாறக்கூடிய செயல் சார்பு. அப்ப நாங்க இப்ப பார்க்க போறோம் எம்ப்ளாயி நம்பர் முதன்மை சாவியில் எம்ப்ளாயி நேமும் அட்ரஸும் டிபார்ட்மெண்ட் நம்பரும் தங்கியிருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்துட்டு யாரை தீர்மானிக்கா? டிபார்ட்மெண்ட் நேம தீர்மானிக்கா. இப்ப நாங்க சொல்லுவோம் எம்ப்ளாயி நம்பர் ஆனது டிபார்ட்மெண்ட் நேமை தீர்மானிக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுக்கும்? எம்ப்ளாயி நம்பர் டிபார்ட்மெண்ட் நம்பரை தீர்மானிச்சா டிபார்ட்மெண்ட் நம்பர் டிபார்ட்மெண்ட் நேம தீர்மானிக்குமாக இருந்தால் அப்ப நாம எடுக்கம் என்ன? எம்ப்ளாயி நம்பரில் டிபார்ட்மெண்ட் நேம் தங்கி இருக்கின்றதுன்னு எடுக்கலாம். எதால? எம்ப்ளாயி நம்பர்ல டிபார்ட்மெண்ட் நம்பர் தங்கிருக்கி, டிபார்ட்மெண்ட் நம்பர்ல டிபார்ட்மெண்ட் நேம் தங்கிருக்கி, அதால எடுக்கம் எம்ப்ளாயி நம்பர் டிபார்ட்மெண்ட் நேமை தீர்மானிக்கும் எடுக்கும். இதால தான் இவரை சொல்லுவோம் மாறக்கூடிய செயல் சார்பு. என்ன? டிரான்சிட்டிவ். அப்ப எம்ப்ளாயி நம்பர் டிபார்ட்மெண்ட் நம்பரை தீர்மானிக்கிற, டிபார்ட்மெண்ட் நம்பர் டிபார்ட்மெண்ட் நேமை தீர்மானிக்கிற. எனவே எம்ப்ளாயி நம்பர் டிபார்ட்மெண்ட் நேமை தீர்மானிக்கும் என்று நாங்கள் எடுக்கலாம். அப்ப மாறக்கூடிய செயல் சார்பை சொல்லுவோம் என்னையா? முதன்மை சாவி அல்லாத பண்பில வேறு பண்பு தங்கி இருக்குமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் என்ன? மாறக்கூடிய செயல் சார்புன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அதுல எம்ப்ளாயி நம்பர்ல இநேமும் அட்ரஸும் டிபார்ட்மெண்ட் நம்பரும் தங்கிருக்கி, டிபார்ட்மெண்ட் நம்பர்ல டிபார்ட்மெண்ட் நேம் தங்கிருக்கி. இப்ப இந்த 3 வகையான செயல் சார்புகளையும் நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த 3 வகையான செயல் சார்புகளையும் அடிப்படையாக கொண்டு எங்கட அட்டவணையில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தரவு மிகைமை, ஒரே மாதிரியான தரவு திரும்ப வார ஐடி அக்கௌண்ட்ஸ். அதே நேரம் தரவு முரண், டேட்டாவை என்டர் பண்ணுகின்ற பொழுது டேட்டாவை நீக்குகின்ற பொழுது எங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த நிலைமைகளை சீர் செய்வதற்காக வேண்டி நாங்க எதை பயன்படுத்துறோம்? செயல் சார்புகளை பயன்படுத்துறோம். செயல் சார்புன்னு சொன்னால் அட்டவணையின் பண்புகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்க பயன்படுத்துறோம்.